விளையாட்டு தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மற்றும் சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து கோவையில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் வசிக்கும் குழந்தைகளுக்கான பிரத்யேக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதனை நேற்று கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஒலிம்பிக் ஜோதி ஏற்றி துவக்கி வைத்து குழந்தைகளை வாழ்த்தி பாராட்டினார். கோவையில் உள்ள பல்வேறு இல்லங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட ஆண், பெண் குழந்தைகள் கலந்து கொண்ட இந்த விளையாட்டுப் போட்டியின் 2ஆம் நாளான இன்று சிறப்பு விருந்தினராக நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்த பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் பிக்பாஸ் ஆரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தைகள் முன்னிலையில் உரையாற்றி உற்சாகப்படுத்தினார். கல்வியும் விளையாட்டும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என தெரிவித்த அவர், கல்வி ஒருவரின் அறிவை மேம்படுத்த உதவும், விளையாட்டு ஒருவரை மன உறுதியடைய செய்ய உதவும். எனவே கல்வியும் விளையாட்டும் இரு கண்கள். கல்விக்கு தரும் முக்கியத்துவம் விளையாட்டுக்கும் தர வேண்டும். சாதாரண நிலையில் இருந்து சாதனை நோக்கிய பயணம் தொடங்கும் என்பதனை உணர்ந்து குழந்தைகள் வாழ்வில் உயர, சாதனை படைக்க அறிவையும் மன உறுதியும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த நடிகர் ஆரி, சமுதாயத்தில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பொதுத்தளத்தில் உள்ள அனைவரும் ஆதரவாக இருக்க வேண்டும். மற்றவர்களை விட ஆசிரம இல்லங்களில் வாழும் குழந்தைகள் கடும் போராட்டத்தையும் நெருக்கடியும் சந்தித்து வருகிறார்கள். அவர்களுக்கு சமூகம் பக்கபலமாக உதவி செய்து அவர்களின் வாழ்வை உயர்ந்த நிலைக்கு அடைய நம்மால் முடிந்த உதவிகளை செய்து தர வேண்டும் என தெரிவித்திருந்தார். மருத்துவர் ராமதாஸ் வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி எடுக்கப்படும் ஐயா திரைப்படம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஆரி, ஐயா பயோபிக் படப்பிடிப்பு செப்டம்பர் இறுதியில் ஆரம்பமாகும் என தெரிவித்திருக்கின்றார்கள். மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் சமூக பணிகள் குறித்து ஏராளமான விடயங்கள் வெளியே வராத நிலையில் இப்படத்தில் ராமதாஸின் பல சமூக பணிகள் இடம்பெறும் என்றும், இயக்குனர் சேரன் 2 வருடங்களாக இதற்கான தகவல்களை திரட்டி எடுத்துள்ளார். அரசியலில் நெடும் அனுபவம் கொண்ட மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் பயோபிக்கில் நடிப்பது திரைப்பயணத்தில் புது அனுபவம் என்றும், இந்த பட வேலையானது கூடுதல் பொறுப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என தெரிவித்திருக்கின்றார். நடிகர் விஜய் அரசியல் மாநாடு மற்றும் அரசியல் குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஆரி, நான் வாக்கு அரசியலில் உள்ளேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை இருக்கின்றது. நடிகர் விஜய் தன் ரசிகர்களை அரசியல் படுத்த ஆரம்பித்திருக்கின்றார். நலத்திட்டங்கள், மக்கள் பணிகள், செயல் திட்டங்களை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுத்து வருகின்றனர். அந்த ரேஸில் நடிகர் விஜய்